கல்யாண கிளி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அவரது சாய்ந்த கொண்டையும் இடது கையில் வீற்றிருக்கும் அழகிய கிளியும் தான். இது வெறும் அலங்கார பொருள் அல்ல, பலரின் தலையெழுத்தை மாற்றும் ஆற்றல் கொண்ட கல்யாண கிளி. மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்து அதிகாலையில் இந்த கிளியை தரிசித்தால் தீராத திருமண தடைகளும் சுக்குநூறாக உடைந்துவிடும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. ஒட்டுமொத்த பக்தர்களின் திருமண தடையை நீக்கும் ஓர் அற்புத சக்தி, சுகபிரமரின் தூது. இந்த கிளி எப்படி ஆண்டாளின் கைக்கு வந்தது என்பதற்கு பின்னால் ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் வரலாறு உள்ளது. மகாமுனிவர் வியாசரின் மகனான சுகபிரமர் ஆண்டாளின் தூதராக கிளி வடிவம் எடுத்து ஸ்ரீரங்கநாதரிடம் காதல் தூது சென்றார். தூது முடிந்து திரும்பிய அவரிடம் என்ன வரம் வேண்டும் என ஆண்டாள் கேட்க, என்றென்றும் உங்கள் கையிலேயே கிளியாக இருக்க வேண்டும் என சுகபிரமர் கேட்டுக்கொண்டார். ஒரு நிபந்தனையற்ற பக்தியின் உச்சகட்ட அடையாளம், வேண்டுதலை நிறைவேற்றும் தூதன். நாம் வேண்டும் கோரிக்கைகளை ஆண்டாளிடம் அப்படியே பழுதின்றி கொண்டு சேர்க்கும் நேரடி தூதுவன்தான் இந்த கிளி. நீங்கள் வைக்கும் வேண்டுதலை கவனமாக கேட்டு மனப்பாடம் செய்து அதை ஆண்டாளுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டே இருக்குமாம் இந்த தெய்வீக பறவை. நமக்காக தெய்வத்திடம் நேரடியாக சிபாரிசு செய்யும் ஒரு அதி அற்புதமான ஜீவன், தினமும் உருவாகும் அதிசயம். இந்த கிளி கல்லோ உலோகமோ அல்ல, தினமும் புதியதாக உருவாக்கப்படும் ஒரு இயற்கை அதிசயம். வாழைநார், மரவள்ளி கிழங்கு இலை, நந்தியாவட்டை பூக்கள், பனை ஓலை மற்றும் செவ்வரளி மொட்டுகளை கொண்டு சுமார் 4 மணி நேரம் செலவிட்டு இதை உயிரோட்டமாக உருவாக்குகிறார்கள். விஸ்வரூப தரிசனத்திற்கு பின் பக்தர்களுக்கு வழங்கப்படும் இது கற்பனைக்கு எட்டாத ஒரு தெய்வீக கலைப்படைப்பு.